ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். சாதாரண குடும்பத்துல பிறந்து கடுமையான உழைப்பின் மூலமா வேகமா முன்னேறி அரசியலுக்குள்ள போய் மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட சோவியத் ரஷ்யாவோட அதிபரா இருந்தவர் தான் பிரஷ்னேவ். இவர் தான் இன்றைய மர்மதேசம் பக்கங்களுக்கான ஹீரோவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, இவர் வளர்த்த பூனையை பத்தி தான் இன்றைய மர்மதேசம் பக்கங்கள்ல நாம கேட்க போறோம். நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். ஒரு தடவை திபெத்தை சேர்ந்த மத தலைவர் தலாய் லாமா இவரை சந்திச்சு உரையாடிட்டு இருக்கிறாரு. அந்த சந்திப்பினுடைய நினைவா தலாய் லாமா கருப்பு பூனை ஒன்ன நினைவு பரிசா பிரஷ்னேவுக்கு கொடுத்தாரு. நீங்க மத்த பூனைகளை போல இதை நினைச்சிட வேண்டாம். இது ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த பூனை. அதாவது ஏதாவது கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அது கொஞ்சம் அலர்ட் ஆயிரும். இந்த பூனைக்கு ஏதாவது துன்பம் நடந்துச்சுன்னா அது வளர்க்குறவங்களையும் பாதிக்கும். அதனால கவனமா இந்த பூனைய வளர்த்துக்கோங்க அப்படின்னு லைட்டா ஒரு எச்சரிக்கையோட தலாய் லாமா அந்த பூனைய பிரஷ்னேவ் கிட்ட கொடுத்தாரு. இது பிரஷ்னேவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அத நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதுக்கு காரணம் அவர் இயல்பாவே ஒரு கம்யூனிசவாதி. மூட நம்பிக்கைகள்ல அவ்வளவா ஆர்வம் கிடையாது, அதுல நம்பிக்கையும் கிடையாது. ஆனா எல்லாருமே மதிக்கக்கூடிய தலாய் லாமா சொல்றதுனால கண்டிப்பா இதை கொஞ்சம் கவனமா வளர்க்கலாம் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டாரு. தலாய் லாமாவோட நினைவாவே அந்த பூனைக்கு லாமான்னு பேர் வச்சாரு. அன்போட பாசத்தோட வளர்த்துட்டு வந்தாரு. அவ்வளோ பிரியமா இருந்துச்சு அந்த பூனை. பிரஷ்னேவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த பூனை முன்னாடியே உணர்ந்துரும். ஒரு தடவை ரஷ்ய வீரர்கள் தங்களோட விண்வெளி பயணத்தை முடிச்சுட்டு பூமிக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மாஸ்கோவில் சிறப்பா ஒரு வரவேற்பு அளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த விழாவோட முக்கிய விருந்தாளியா பிரஷ்னேவை கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பங்களால இருந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருந்தாரு பிரஷ்னேவ். அப்ப லாமா இருக்கு இல்லையா, அவர் வளர்க்கக்கூடிய பூனை, அவரை நடக்க விடாம குறுக்கும் நெடுக்குமா நடந்துட்டே இருந்திருக்கு. அவருடைய ட்ரெஸ்ஸை வாயால பிடிச்சு பின்னோக்கி இழுத்திருக்கு. சோ இந்த பூனையோட நடவடிக்கை பிரஷ்னேவுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்திருக்கு. இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடல பிரஷ்னேவை. அவர் போறதை தடுக்கக்கூடிய வகையிலேயே வழியில படுத்துக்குச்சு. சோ இப்ப பிரஷ்னேவுக்கு புரிஞ்சிருச்சு இந்த விழாவுக்கு செல்றதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய காரை முன்னாடி அனுப்புனாரு. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பூனையோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. சரி, இப்ப கிளம்பலான்னு கிளம்புறப்ப அந்த பூனை எதுவுமே சொல்லல. அப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு அந்த கார்ல போறது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கார்ல போயிட்டாப்ல. இப்ப பிரஷ்னேவ் வழக்கமா போகக்கூடிய காரை அவரோட டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாரு. அவருடைய உதவியாளர் மட்டும் அதுல பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ரஷ்ய நாட்டோட அதிபரோட காருங்கிறதுனால பாதுகாப்பு வீரர்களுடைய கார்கள் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு எங்க இருந்தோ துப்பாக்கியில இருந்து தோட்டாக்கள் வந்துகிட்டே இருந்தது. அந்த காரை ஓட்டிட்டு இருந்த டிரைவரும் பிரஷ்னேவோட உதவியாளரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல துடிதுடித்து இறந்து போனாங்க. இந்த விஷயத்தை பிரஷ்னேவ் கேட்டு ஷாக் ஆயிட்டாரு. அந்த பூனை தடுக்கலைன்னா இந்நேரம் பிரஷ்னேவ் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. இது மட்டும் கிடையாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் லாமா பூனையோட சக்தியை பத்தி பிரஷ்னேவ் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு தடவை ஆபீஸ்ல முக்கிய பிரமுகர்கள் கூட ஒரு சந்திப்பு, கண்டிப்பா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்காக அவர் கிளம்பிட்டு இருந்தப்ப இதே லாமா பூனை அவரை சுத்தி சுத்தி வந்திருக்கு. போக விடக்கூடாதுங்கிறதுல முனைப்பா செயல்பட்டிருக்கு. புரிஞ்சிருச்சு அவருக்கு நம்ம இப்ப போறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இப்ப பிரஷ்னேவுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஆபீஸ் போறதுல ஏதோ ஆபத்து இருக்கிறத பூனை சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் போகாம அவருடைய அசிஸ்டன்ட்ட நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவர் வேற ஒரு கார்ல ஆபீஸ் போறதுக்கு கிளம்புறாரு. இப்ப பூனை எந்தவித சலனமும் இல்லாம அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்திருக்கு. பாசத்தோட அதை தடவி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஏற்கனவே இவர் போறதா திட்டமிட்டு இருந்த அந்த கார் மேல ஒரு லாரி மோதி இருக்கு. பிரஷ்னேவ் வழக்கமா உட்காரக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருந்த அவருடைய உதவியாளர் சம்பவ இடத்திலே இறந்து போயிட்டார். இந்த மாதிரியான சம்பவங்கள்னால இந்த லாமா பூனையின் மேல அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தாரு பிரஷ்னேவ். 1982 வருஷத்துல பிரஷ்னேவ் அன்போட வளர்த்துட்டு இருந்த அந்த லாமா பூனை ஒரு கார்ல அடிபட்டு இறந்து போயிருச்சு. ஆனா அடுத்துதான் ஆச்சரியம்.
அதே வருஷத்துல சோவியத் ரஷ்யாவோட அதிபர் பிரெஷ்னேவும் மரணம் அடைந்தார். எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான விடை இன்ன வரைக்கும் தெரியாம மர்மமா தான் இருக்கு. சில மனிதர்களுக்கு இதற்கான ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விலங்குகள் எதை கொண்டு அதை புரிஞ்சுக்குது? ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் பொழுது விலங்குகள் புரிந்து கொள்றதுங்கிறது வேற. ஆனா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே இந்த லாமா பூனை புரிஞ்சுக்கிட்டது எப்படி? இதற்கான விடை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். Radio City Podcast. Radio City Podcast.